நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. அதாவது கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் லீக் சுற்று போட்டிகள் முடிவடைந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய 4 அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தன. அதனைத் தொடர்ந்து முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணியும், நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை நியூசிலாந்து அணியும் வீழ்த்தி இருக்கின்றன. அடுத்ததாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை துபாய் மைதானத்தில் வைத்து நடைபெற இருக்கும் ஃபைனல் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியே வெற்றி பெறுவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளதாக பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதற்கு காரணம் ஐசிசி தொடர்களில் எப்போது எல்லாம் கால் இறுதிப் போட்டி, அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டிகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் சமயங்களில் அதிகபட்சமாக நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்று வந்து இருக்கிறது. அதே போல ஐசிசி தொடர்களில் லீக் சுற்றுகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதினால் அதில் அதிகபட்சமாக இந்திய அணிதான் வெற்றி பெற்று வந்து இருக்கிறது. அந்த வகையில் நடந்து வரும் இந்த தொடரில் கூட லீக் சுற்றில் இந்திய அணிதான் வெற்றி பெற்று இருக்கிறது. எனவே பல வருட காலமாகவே இந்த ஒரு நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. எப்படி உலகக்கோப்பை தொடர்களில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி அதிகப்படியான தோல்விகளை சந்தித்து வருகிறதோ, அதே போல ஐசிசி தொடர்களில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணியும் முக்கியமான கட்டத்தில் அதிகப்படியான தோல்விகளை சந்தித்து வருகிறது. எனவே அதன் அடிப்படையில்தான் இந்த தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கே அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுவரை நன்றாக போய்கொண்டு இருந்த இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தற்போது திடீரென ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் ஸ்டார்னர். அதாவது இந்தியாவிற்கு எதிரான இறுதிப் போட்டி குறித்து மிச்சல் ஸ்டார்னர் ஊடகங்களில் கொடுத்த பேட்டி ஒன்றில் ஃபைனலில் இந்திய அணியை வெல்வது கடினம் என்றும், எங்களை காட்டிலும் இந்திய அணியில் சிறந்த வீரர்கள் அதிக அளவில் இருப்பதாகவும், இதனால் இந்த போட்டியில் தோல்வி ஏற்பட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று இப்படி அதிர்ச்சிகரமான கருத்தை இவர் வெளியிட்டு இருக்கிறார். மேலும் போட்டி நடப்பதற்கு முன்பே இப்படி தோல்விக்கு தயாராகிவிட்டோம் என்று ஸ்டார்னர் பேசியிருப்பது தற்போது சூதாட்ட சர்ச்சையை கிளப்பி உள்ளது. அது ஏனென்றால் இந்த இறுதிப் போட்டியின் முடிவு என்பது இவர் சொல்வது போல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதா, அல்லது மிச்சல் ஸ்டார்னரின் தனிப்பட்ட கருத்தா இது என்று சமூக வலைதளங்களில் இந்த விஷயம் விவாத பொருளாக மாறியுள்ளது. சரி, இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டி வரை வந்துவிட்டது. இதுவரை எந்த விதமான சூதாட்ட புகார் பிரச்சனையும் வரவில்லையே என்று பார்த்தால் தற்போது நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் ஸ்டார்னர் மிகப்பெரிய பூகம்பத்தையே கிளப்பிவிட்டார் என்றே சொல்லலாம். அதுவும் இந்த விஷயத்திற்கு ஐசிசி என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.